காலை 11 மணிக்கு நீங்க வளசரவாக்கல் காவல் நிலையத்தில் ஆஜராகணும்னு சொல்லி உங்க வீட்டுல 11 கண்டிஷன்ஸோடைய சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு. ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகள்லயே வந்து கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு. பேரில் வந்து உங்க காவலர், உங்க வீட்டில் இருந்த காவலர் வந்து கிழித்தாருன்னு சொல்லி போலீசார் அவரை போட்டு கைது செய்திருக்காங்க. உங்களுடைய அங்க இருக்கிறது என் வீட்டுல நீ ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத எங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பேன். அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது ஒண்ணு நான் தான் வருவேன்னா வருவேன்ல. ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராம போயிடுவேன்னா இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோடையில இல்ல நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? இதனால நான் அசிங்கப்பட்டுறேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன் இங்கதான் இருக்கேன். வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாங்க வர முடியாது. என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவேன்? நீ திருப்பி வைப்ப. நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்க ஒன்று வயசுக்கு வருவ, அப்புறம் திருப்பி ஒன்று வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகம். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள், ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க, குறிப்பா தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மா கூட்டி வந்து நிறுத்திடுவாங்க. பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை கூட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன். ஏன் இது ஒண்ணுமில்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்னு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க தரப்புல கொடுக்கிற புகார், கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும். இதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும். நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சாத்த இது பண்ணது. என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். நீங்களும் பார்க்கத்தான். நாளைக்கு தருமபுரியில கலந்தாய்வு நான் வருவேன். அந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும். நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம்? பாதுகாப்பு காவலர் அங்க இருக்கிறது என் வீட்டுல நீ ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத எங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பேன். அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது ஒண்ணு நான் தான் வருவேன்னா வருவேன்ல. ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராம போயிடுவேன்னா இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோடையில இல்ல நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? இதனால நான் அசிங்கப்பட்டுறேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன் இங்கதான் இருக்கேன். வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாங்க வர முடியாது. என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவேன்? நீ திருப்பி வைப்ப. நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்க ஒன்று வயசுக்கு வருவ, அப்புறம் திருப்பி ஒன்று வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகம். அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான், அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும். அவங்களுக்கு வந்து இதுல திரும்ப திரும்ப பேசி என்னையாச்சுன்னு நினைக்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க. இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. நான் இந்த கிருஷ்ணகிரி தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்பு காவலர் அங்க இருக்கிறவங்க என் வீட்டுல ஏமாத்துறேன். நீ ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத எங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பேன். அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது ஒண்ணு நான் தான் வருவேன்னா வருவேன்ல. ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராம போயிடுவேன்னா இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோடையில இல்ல நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? இதனால நான் அசிங்கப்பட்டுறேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன் இங்கதான் இருக்கேன். வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாங்க வர முடியாது. என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவேன்? நீ திருப்பி வைப்ப. நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வை, என்னை உட்கார விசாரி.
நீ அங்க ஒன்று பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒன்று வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டி வைப்பீங்க. எத்தனை பேர் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவை கூட்டி வந்து நிறுத்துவாங்க. பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை கூட்டி வந்து, அது நான் தான் வழக்கு போட்டேன். இது ஒண்ணுமில்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க தரப்புல இருக்கிற புகார் கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும். இதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும். நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது, சத்த இது பண்றது, என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். நீங்களும் பார்க்கத்தான். நாளைக்கு காலையில் விசாரணை, நாளைக்கு தருமபுரியில கலந்தாய்வு.